செய்தி. பைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு சிலிண்டர் வெடிப்பே காரணம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரஞ்சித். இந்த 6 சிலிண்டர்களை பதுக்கி வைத்தது யார் என்பது குறித்தான அந்த விவரம் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அதற்கு அவர்களை தேடும் பணியானது எவ்வளவு விரைவாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? வணக்கம். குவைத்தின் மங்காப் பகுதியில் 6 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்துல மொத்தம் 41 இந்தியர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தில் படுகாயமடைந்து 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதுவரை கிடைத்த தகவலின்படி சுமார் 5 பேர் இந்த விபத்தில், அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த, அதாவது தமிழர்கள் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நேரத்தில் இந்த தீ விபத்துக்கு சிலிண்டர் வெடிப்பே காரணம் என்று தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக இந்த 6 மாடி குடியிருப்பில் தரைத்தளத்தில் படிக்கட்டை ஒட்டிய பராமரிப்பு அறையில விதிகளை மீறி 6க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில தெரிய வந்திருக்குது. இந்த சிலிண்டர்கள் வெடித்ததால் ஏற்பட்ட கரும்புகை கட்டிடம் முழுவதையும் உட்புறமாக சூழ்ந்ததால் மேலிருந்த தளங்களில் இருந்து யாருமே கீழிறங்கி வந்து தப்பிக்க முடியவில்லை. இதுவே இந்த விபத்திற்கான காரணமாக தெரிய வந்துள்ளது. இது மட்டுமில்லாமல் அதிகபட்சமாக 100 பேரை மட்டுமே தங்க வைக்க இடவசதி இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மொத்தம் 190 பேர் வரை தங்கியிருந்ததாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. இதையடுத்து விபத்தில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பு அடங்கிய அகமதி மாநகராட்சி அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தினை தொடர்ந்து இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மங்காப், பாகில், அபு கலிஃபா, மெஹவா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள், இந்த பகுதியில் எல்லாமே இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள். அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்கும் விடுதி அனைத்திலுமே போலீசார் அதிரடி சோதனை நடத்தி தற்போது அங்கு பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருக்கின்றன என்ற அதிரடி சோதனையை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய விபத்து நிகழ்ந்த நேரம் என்பது அதிகாலை நேரம் என்பதால் குறிப்பாக பலரும் உறக்கத்திலேயே இருந்திருக்கிறார்கள். அதனால இந்த விபத்து நடந்த தகவலே தெரியாமல் பலரும் உயிரிழந்திருக்கிறதாக நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்து நிகழ்ந்த போது கரும்புகையானது 6 மாடி குடியிருப்பை முழுவதுமாகவே சூழ்ந்ததால் அந்த கரும்புகைக்கு நடுவே டார்ச் அடித்து தங்களை யாராவது காப்பாற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் கண்ணீர் மல்க கதறியது. இந்த கண்ணீர் மல்க கதறிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.